Jerry Miss Jackson. Ooh, I am for real. Never. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் எ ப்ளூடூத் இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நெக் பேண்ட் மாதிரி, சரியாக சொன்னால் இது ஒயர்லெஸ் இல்லை, ஒயர்டு தான். நான் நெக் பேண்ட் டைப் மாதிரி, நெக் பேண்ட் டைப்னு கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு பாக்ஸ் மாதிரி எப்படின்னு சொல்கிறேன். நான் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, இது எதுக்காக பண்ணுறேன்னா, இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து 1000 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குறீங்க. சில பேருக்கு வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் நான் பண்ணுறது. இது வச்சு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50 ருபீஸ், இது ஒரு 150, 200 ஆயிடுச்சா, இது ஒரு 5 ரூபா, இது ஒரு 5 ரூபா, இது ஒரு 5 ரூபா, 215 ஆயிடுச்சா. பழைய இயர்ஃபோன், உங்களுக்கு எந்த இயர்ஃபோன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயர்டு இயர்ஃபோன் எதுலாம் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பழசு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிவிசி மிஞ்சி போனால் 300 தான் மேக்ஸிமம் பார்த்தா. இது கூட நீங்கள் சேர்த்து வாங்கினா மேக்ஸிமம் பார்த்தா 400குள்ளே நம்ம பட்ஜெட் இதிலே முடிஞ்சிடும். இதில் வேறு எதுவும் அவ்வளோவா யூஸ்ஃபுல் இல்லை. இது மட்டும் தான் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தேவைப்படும். அதுக்கு பேர் வந்து 150 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் மட்டும் தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எதுக்குன்னா, நீங்கள் இந்த எல்இடிக்கு போட்டதான். ஆனால் என் எல்இடி வந்து இது தாங்கும், ஏன்னா இது 4 மில்லிமீட்டர் எல்இடி. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு பார்க்குறேன், டேரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே இருக்குது பாருங்கள், எதுவுமே ஆகலை, ஹீட்டு கூட ஆகலை. ஹீட் ஆகும் சில எல்இடிஸ்லாம், இது ஹீட் ஆகலை பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. அதனால் எந்த ரெசிஸ்டர் தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 3 மில்லிமீட்டர் எல்இடிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா, சின்ன எல்இடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரெசிஸ்டர் தேவைப்படும். அதுக்கு வந்து 150 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டயோடு தேவைப்படும். சாரி, டயோடு நான் எடுத்து வைக்கல. டயோடு மட்டும் உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். ஸ்மால் டயோடு, சின்ன டயோடு. ஸ்மால், மீடியம், லார்ஜ் தானே இருக்குது டயோடில், 3 வகை தானே. அதில் ஸ்மால் பீஸ் மட்டும் டயோடு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. அது மட்டும் எதுக்கு தேவைன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் டயோடு என்கிட்ட இருக்குது. இதில் எது கேத்தோடு ஆனோம்னா, இதில் வந்து ஃபோக்கஸ் ஆகலை, ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல, இது மட்டும் தான் டயோடு. எனக்கு கிளியராக காமிக்க முடியல. உங்களுக்கு இது டிஃப்ரென்ஷியேஷன் எப்படின்னா, இதில் ஒரு ஒயிட்டு ஒரு சைடு மட்டும் ஒயிட் பேண்டு மாதிரி ஒன்று இருக்கும். எப்படி சொன்னால், ஒரு ஃபுல் பிளாக்கில் ஒரு எஜ்ஜில் மட்டும் ஒயிட் கலரில் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருப்பாங்க. கரெக்டாக சொன்னோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த டயோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என் கேமராவில் அது கலர் சரியாக காமிக்க முடியல. ஓகே, நோ இஷ்யூஸ், நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். இந்த டயோடு தேவைப்படும். இவ்வளோ தான் டோட்டல் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு 400குள்ளே தான் இந்த மொத்த செட்டும். ஒரு ப்ளூடூத் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், பேஸில் நம்ம எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படின்னு நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஏற்ற மாதிரி இது ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் வைக்க போகிறேன். இல்லைங்க, செக் பண்ணிடுறேன். ஏன்னா பீசஸ் ஏற்கனவே வெட்டி வச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். தப்பாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த இது வந்து இங்கே வரும். ஓகே, இது இப்படி ப்ளேஸ் ஆகும். ஓகே, இல்லை இப்படி கூட வைக்கலாம் தேவைப்பட்டா. ஏன்னா இந்த 2 ஹோல் எதுக்கு, இந்த ஹோல் மட்டும் எதுக்குன்னா, உங்களுக்கு உங்களோட சார்ஜிங் போர்ட் வைக்க. இது டைப் பி சார்ஜிங் போர்ட். இது வந்து நார்மல் டைப் தான். இது இப்படி வைக்கும். இது பக்கத்துலேயே இந்த சுவிட்சும் சேர்த்து, ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லாமல் வைக்க முடியாதுல்ல, அதுக்காக ஆன் ஆஃப் சுவிட்ச். ஒரு சின்ன சுவிட்ச் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி தான் பிளேஸ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி நம்மளோட பிளேஸ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு நம்மளோட சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது, சுவிட்ச் இங்கே இருக்குது, ரிசீவர் இங்கே இருக்குது, அப்புறம் நம்மளோட பேட்ரி இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கனெக்ஷன் போகலாம். கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஒரு நீங்கள் கரெக்டாக நான் சொன்னது மட்டும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாற்றி கித்தி பண்ணுறாதீங்க. ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து சர்க்யூட் போகிறோம். சர்க்யூட் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் சர்க்யூட், நான் போர்டு எதுவுமே தொடல. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்மளோட இந்த பின்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். நான் நெகட்டிவில் ஒரு 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுனா எல்இடி கொஞ்சம் 5 வோல்ட்டில் இது பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, அதனால நான் 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டயோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அது தவிர நான் எதுவுமே பண்ணல. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்து டேரெக்டாக அந்த ரெசிஸ்டரை எல்இடியோ கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துலே பேட்டரியோட நெகட்டிவை இப்போ கனெக்ட் பண்ணிடணும். அது இப்போ கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் உங்களோட டயோடில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் பேட்ரி இந்த போர்ட் எங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதே இடத்துல ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி இங்கே எல்இடியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த டயோடோட இன்னொரு எண்டு, அதாவது இந்த கேத்தோடோட எண்டை வந்து இங்கே சுவிட்சோட ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போது நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்னதுன்னா, ஜஸ்ட்டு உங்கள் டயோட் நீங்கள் கனெக்ட் பண்ண ஒரு பின்னில் உங்களோட பேட்டரியோட பாசிட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறங்க. அப்புறம் ஜஸ்ட்டு அதே போல் என்னென்னா, நீங்கள் ரெசிஸ்டர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே பாயிண்ட்டில் நீங்கள் எங்கே பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே பாயிண்ட்டில் உங்களோட கிரவுண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணணும். நான் பாசிட்டிவ் எடுத்து சுவிட்சோட இன்னொரு பின் மிடில் பின்னில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இதான் ஃபுல் சர்க்யூட், இந்த பேஸோட சர்க்யூட். இப்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, என்னோடய எல்இடியும் ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த பிடிச்ச ஒயர் இருக்கோ அது எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த இயர்பட்ஸ் இருக்குது. இதோட நீங்கள் ஒயர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைட்டும் போதே உங்களுக்கு 2 ஒயர் அட்டாச்சாக இருக்கும், 2 ஒயர் தனியாகவே இருக்கும். நீங்கள் அந்த மைக்ரோஃபோன் கண்ட்ரோலர் இருக்கிற பேசிஸில் அங்கே மைக்ரோஃபோன் இருக்கும்ல, அதுக்கு எடுத்தது நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 3ஆக இருக்கும். 2 ஏற்கனவே அட்டாச் இருக்கும், 2த்துலேயும் ஒன்று எடுத்து அட்டாச் பண்ணிப்பாங்க. 1த்தில் தனியாக இருக்கும், 1த்தில் தனியாக இருக்கும். அதனால் இதில் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் என்னன்னா, இதில் 1 வந்து மிடில், 2மே அட்டாச் ஆகிருக்குல்ல காமனாக, அது வந்து 1 மிடில், மீதி 2 இது 1 இது 1. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் நீங்களோட ப்ளூடூத் இயர்பட்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ணால் போதும். நான் இதை அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு ரன்னிங்கோட காமிக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிளியராக அட்டாச் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இது இதான் ஆஃப் சரியாக சொன்னால், இப்போ தான் ஆனு. சாரி, நான் ஆன்லேயே வச்சுருந்தேன், கவனிக்கலை. ஜஸ்ட் உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸில் ஆன் பண்ணிங்கன்னா, ப்ளூடூத் செட்டிங்ஸ் ஆன் ஆகிடுச்சா, இதில் நியூ டிவைசஸ் அவைலபிள் டிவைசஸ் இங்கே காமிக்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கனெக்ட்னால கொஞ்சம் நேரம் ஆச்சு, எனக்கும் கொஞ்சம் நேரம் ஃபோனில் எனக்கு காமிக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆச்சு. நான் காமிச்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி கைஸ், ஒன்று தப்பு பண்ணிட்டேன். நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்டுக்கிறேன். இப்போது நான் கனெக்ட் பண்ணிட்டேன். 5.0 BT மியூசிக், இதான் நம்மளோட போர்டோட நேம். வந்து பேர் ஆகுது. பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா, எஸ், நம்மளோட பேரிங் இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது சும்மா ஒரு சாங் ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஆனால் எனக்கு மைன்யூட்டாக சவுண்டு கேட்குது. 2மே நல்லா ஒர்க்கிங் ஆகுது. எனக்கு இங்கே வரை கேட்குது, ஆனால் மைக்கில் என்னால் அதை கேட்க வைக்குமான்னு தெரில. ஓகே, எனிவேஸ் நம்மளோட இது கனெக்ஷன் நம்ம கனெக்ட் ஆகிடுச்சாலே நம்மளோட சக்ஸஸ்ஃபுல். அதனால் ஓகே, நம்மளோட ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். நோ டவுட் இன் தட். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், நான் எதுவும் ஏமாற்றலை. பாருங்கள், நான் ப்ளூடூத் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கனெக்ட் ஆகிருக்கா. இதுதான் இந்த போர்டோட நேம். உங்கள் போர்டோட நேம் நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இப்போ நான் இங்கே டர்ன் ஆஃப் பண்ணோன்னே இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ டிஸ்கனெக்ட் ஆகும் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஆகிடுச்சா, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதான் ஓகே கைஸ், நம்ம வெற்றிகரமாக இப்போது பண்ணி முடிச்சிட்டோம். இதோட சார்ஜிங் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, இப்போ நீ ஆஃபில் தானே இருக்குது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட சார்ஜிங் போர்ட் எடுத்துகிட்டு வந்து. ஓகே கைஸ், இப்போ நான் என்னோடய சார்ஜிங் போர்ட் B டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எல்இடி பிளிங்க் ஆகும் பாருங்கள். எல்இடி பிளிங்க் ஆகுதா. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு
சாரி, இதை ரிமூவ் பண்ண கொஞ்சம் டைட்டாக. இப்போ நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணால் சாரி எல்இடி லிங்க் ஆகுதா? இப்போ எடுத்துட்டோன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் எல்இடி லிங்க். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளது சார்ஜிங்கும் ஆகுது. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக நம்மளது ஒர்க்கும் ஆகுது. இப்போ நான் ஜஸ்ட் இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக நீட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ப்ளூடூத் இயர்பட்ஸ் செஞ்சுட்டோம். பாருங்கள், பாக்ஸ் நீட்டாக நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஸ்விட்ச்சு, ப்ளக் பாயிண்ட்டு, எல்இடி இங்கே இருக்குது. சூப்பராக நல்லா ஒர்க் ஆகுது. வால்யூமும் சூப்பராக இருக்குது. நான் வச்ச இயர்ஃபோன்ஸ் வந்து நல்லா குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ்னால நல்ல சவுண்டும் கேட்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா. இல்லை நீங்கள் புதுசு மாட்டினாலும் புதுசு மாட்டிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் Galaxy Makers. Thank you. Bye bye guys. See you on next video. Bye.